வணக்கம். வணக்கம். ஓவியக் கல்லூரியில் படிக்கும்போதே ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததா, இல்லை தற்செயலாக அமைந்ததா? அது முன்னே இருந்தது. பட் அது அது சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய வரும் இல்லையா. அது உங்கள் அப்பா ஒரு காரணம் சொல்லலாமா? ஆமாம், அப்பா ஒரு காரணம்னா அவர் என்கரேஜ் தெரியாது. ஒரு 5 வயசில் நான் சாக் பீஸ் எடுத்து போடும்போது ஒரு புத்தனோட ஃபேஸ் போடும்போது கிரவுண்டில் அதை பார்த்துக்கிட்டு அவர் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அருமை. அந்த புக்ஸை பார்த்துக்கிட்டு அது இம்மீடியட்டாக முடிச்சிடணும். எனக்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் முடிச்சிடணும். சாப்பாட்டாச்சு அதெல்லாம் லேட்டர். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு வாட்டி காலேஜ் கூப்பிட்டு போனார் தவிர எதுவுமே சொல்லலை. அப்புறம் காலேஜில் இந்த ஆர்ட் கிளப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆர்ட் கிளப்பில் படிக்கும்போது அது ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஏகே சேகர் சாரோட பையன் சொன்னான், ஸ்ரீனிவாசுலுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும்போது சரின்னு ஜாயின் பண்ணேன். வெட்னஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் 2 நாள். அதுக்கப்புறம் மெதுவாக ஹீ டோல் மீ தட் எதுக்கு இப்போது அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, வை டோன்ட் யூ ஜாயின் த காலேஜ். ஸோ அப்படியே காலேஜில் ஜாயின் ஆனேன். ஸோ அது எடுத்ததே டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிது. அருமை. ஸோ அதுலேருந்து காலேஜ் முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி இல்லை. அப்போது ஏதாவது அனுப்பினோன்னா யூஎஸில் போய் படிக்கணும்னு சொன்னால் கூட அவங்க லெட்டரேட்டில் அனுப்பிச்சாதான், அவங்க போஸ்ட் பாக்ஸில் போட்டால் தான் போகும், இல்லாட்டி போகாது. இப்போல்லாம் இன்டர்நெட்டில் இதிலெல்லாம் இட்ஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு கோ. பட் அது வந்தப்புறம் கூட ஒரு வேளை 2 காலேஜ்லேருந்து வந்தது. பட் அந்த வந்ததில் கூட எப்படி போகிறது, அதுக்கு காசு எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவஸ்தைப்பட்டு அப்புறமா டெல்லி, ஹைதராபாத் இதெல்லாம் போயிட்டு வந்துன்னு இருப்பேன். அதுக்கு காசு தகுந்த மாதிரி 500 ரூபாய் இருந்தாக்கா பெங்களூரு, ஒரு 1000 ரூபாய் இருந்தாக்கா ஹைதராபாடு, ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் பாம்பே, மும்பை, அந்த மாதிரி சுற்றிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு நாடு போற்றுகின்ற ஒரு கலை இயக்குனர். நீங்கள் ஓவியக் கல்லூரியில் படித்தது, நீங்கள் ஒரு கலை இயக்குனராக பணியாற்றிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது? அது அப்பா என்னை சிறு குழந்தைலேருந்து எங்கே போனாலும் அவர் கூப்பிட்டு போவார். அது 4 வயசுலேருந்தே கூப்பிட்டு போவார். அப்படி கூட்டும் போகும்போது நம்ம இந்த செட்டை பார்த்து எங்காவது தனியாக போனோன்னா கூட பயம் வரும் அந்த செட்டை பார்த்து. ஏன்னா த சைஸ் இஸ் டூ ஹியூஜ் அப்போ அந்த காலகட்டத்துக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தேன் தவிர வீட்டில் நானே கொஞ்சம் அல்மாராவில் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த நவராத்திரி சந்தர்ப்பம் அந்த கொழு வரும்போது நான் என்ன செய்வேன்னாக்கா, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த அல்மாரை காட்டுவேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் 6-7 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் கூட ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணோம். நைட் அண்ட் டே அவர் கூட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இதே கமலம். இதே கமலம் படத்துக்கு நைட் போயிடுவேன். அதே மாதிரி நிறைய படம், ஒரு எஸ்டி லால், எஸ்எஸ் லால் நீங்கள் கேள்விப்பட்டு, அவங்க படத்துக்கு போகும்போது பெயிண்டிங் வேணும்னு கேட்பாங்க. சரி, பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடுவேன். ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்துடுவேன். அது மெயினாக காசு பற்றி இல்லைங்க, அவ்வளோ பெரிய கேன்வாஸ் யார் கொடுப்பாங்க நமக்கு? அருமை. பெயிண்டிங் கூட, பெயிண்ட்ஸ் கூட அவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க. டின்னா அந்த வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கேட்கலையா? அந்த வாய்ப்பு ரொம்ப முக்கியம். அதனால் காசுக்காக யாரும் அப்பாவும் பார்க்கல, நானும் பார்க்கல, ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படம் இந்த மாதிரி பண்ணினே இருந்தோம். பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணேன். கிளப் செட் வந்தாக்கா பெயிண்டிங் பண்ணுறது, ஒரு ட்ராகன் போடுறது, அது இதெல்லாம். இதுலேயே ஒரு சமாச்சாரம் சொல்லணும். ஒரு ஐயர் ஒருத்தர்
ப்ரொடியூசர் ஒரு படத்துக்கு வந்தார். சரி அவர் தம்பி நீ பெயிண்ட் பண்ணு அப்படின்னு. இது கிளப் செட்டு தான் சாங். சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படிக்கட்டு மேலே ஏறி நான் ஒத்தந்தான் ஒரு 20 ஃபீட்டில் அப்படியே ஒரு கோடை நவுத்தி அந்த பெயிண்டிங் பண்ணேன். சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அவ்வளோ பெரிய பெயிண்டிங் பண்ணேனே அப்படின்னு. ஒரு 40 அடி இருக்கும். பெயிண்டிங் பண்ண வந்ததை கீழே வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு போயிட்டு வரேன். ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டால் அவர் 100 ரூபாய் கையில் கொடுத்துட்டு, தம்பி ஒன்றும் நினச்சிக்காத, நான் வந்து இந்த பாம்பெல்லாம் எனக்கு சென்டிமெண்ட் அப்படின்னாரு. பௌர்ணமி போட்டு விட்டேன் பாம்பு. ஸோ அந்த மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு வந்தது தான் தவிர சும்மா ஈஸியாக எதுவுமே ஆகலை எனக்கு. அது என் தலையெழுத்து. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வந்தேன். அப்போது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு. ஃப்ளோர் வந்து கிட்டத்தட்ட 120 ஃபீட் பை 80 ஃபீட் பை 120. இது வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணாராவ் சார், அவர் வந்து என்ன சொல்றது, இந்த எங்கள் வீட்டு பிள்ளை இதெல்லாம் பண்ணார். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா எனக்கு ஒரு பெயிண்டிங் வேணும்னு. வேறு எதுவுமே கிடையாது அந்த செட்டில். அது பார் மாதிரி கிளப்பு இது மாதிரி எல்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப த்ரில் ஆகிட்டேன்ப்பா, அவ்வளோ பெரிய பெயிண்டிங் யார் கேட்க போகிறாங்கன்னு. 20 ஃபீட் ஹைட். ஸோ இது வந்து மத்தியானம் நைட்டு காலங்கத்தால் சொன்னாங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு போயிட்டேன். ஒரு 4:30 5 o'clock ஸ்டார்ட் பண்ணேன் கோடை மேலே ஏறி. அந்த கோடா கூட நம்ம ஸ்டுடியோ கோடா இருக்கும் இல்லையா, இப்போது கோடா மாதிரி கிடையாது. எல்லாம் இது போட்டு ஸ்டாப்பர் போட்டு அது மாதிரி. இது ஒரு பக்கத்தில் ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. ஸோ அந்த கோடை மேலே ஏறி ஒரு சப்பானி மாதிரி ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து நான் கலர் கேட்குறேன், நீ கலர் மட்டும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டாக அந்தந்த கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வச்சது உடனே ஒரு கலராக கொடுத்தான். இது எல்லோஸ் அண்ட் க்ரீன்ஸ், ப்ளூலேருந்து வயலட்ஸும் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கலரு மொத்தம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் கால் ஷீட் கொடுத்துட்டேன். ஒரு வாட்டி கீழே இறங்குவேன், அப்புறமா டீ எதை சாப்பிட்டு திருப்பி மேலே ஏறிடுவேன். எல்லாம் பண்ணிட்ட பிறகு பிரம்மாண்டம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வந்ததே ஒரு 800 ரூபாய் கொடுத்தாரு அவர். 800 ரூபா. இப்போ அதுக்கு வந்து 800 ரூபாய் கொடுத்தாருன்னா வால்பேப்பர் அந்த காலத்தில் வந்து 60 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபார் ரன்னிங் ஃபீட். சரி பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ கொடுத்துருக்காரு இவர் 800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் பண்ணக்கூடாது, பெயிண்டிங்கே பண்ணக்கூடாது செட்டில் அப்படின்னு வந்துட்டேன். பட் அப்பா கூட போகிறது ஒரு ஸ்டடி. அவர் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக போவார். இப்போது கே விஸ்வநாத் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்கே கொட்டா போட்டு இருக்காரு தெரியாது. சிலைங்க ஒலிக்க ஒரு படத்துக்கு சிலைங்க ஒலின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு காட்டேஜ் போட்டு அந்த கேப் இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ யாருக்கும் தெரியல அந்த செட்டு எங்கே வந்திருக்குது எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரியலிஸ்டிக் அப்ரோச் வந்து அப்பா கூட, அவர் குரு சேகர் சார் கூட அவர் பார்த்துருக்கேன். நான் சின்ன குழந்தையில ஸ்கெட்செல்லாம் போடுறது பார்த்துருக்கேன். நம்ம எப்போ தான் இந்த மாதிரி ஸ்கெட்செல்லாம் போடுவோன்னு ஒரு பயம் வந்து. அதுக்கப்புறம் ஜிவி சுப்பாராவ்னு சொல்லிட்டு தெலுங்கு, அவர் என்ன செய்கிறார், நீ என்ன சும்மா தான் இருக்கிற, வெளியூரில் படிச்சுட்டு வந்தார். அவரும் இட்லி போயிட்டு வந்தார். ஸோ அவர் கூட கொஞ்சம் ட்ராவல். அவரது வந்து கொஞ்சம் அவர் சும்மா என்னை விட்டுட மாட்டார், எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம். ஸோ அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளாஸாக அதெல்லாம் கற்றுக்கணும். பட் இந்த ஃபஸ்ட்டு படம் வந்தது வந்து தெலுங்கு படம் ஒன்று வந்தது, கனகால தேவதாஸ். அவரது வந்து நாகமல்லின்னு சொல்லி ஒரு படம். அப்போ இது ஜாலியாக ஊட்டி எல்லாம் போயிட்டு எல்லாத்துக்குமே ஒரு டெக்கரேஷன் ஒன்று பண்ணோன்னா. பட் 90% எல்லாருமே சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுன்னாக்கா நம்ம சொல்கிறது கரெக்டாக. இப்போது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் மேஸ்திரி அப்படின்னாக்கா உங்கள் கிட்ட கேட்பேன், பா எவ்வளோப்பா ஆகுதுன்னா அவர் ஒரு தொகை சொல்லுவார். அந்த தொகையை வந்து நான் கரெக்டாக அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
அந்த மாதிரி வந்தேன் ஃபஸ்ட்டு படத்துக்கு. இது பூ டெக்கரேஷனுக்கு. அது வரைக்கும் ஜாலியாக இருக்குது அவுட்டோர்ன்னா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது. நெக்ஸ்ட்டு செட்டு போட்டோம். ஏவிஎம்மில் தான் போட்டேன். த ஃபஸ்ட் செட் வாஸ் இன் ஏவிஎம் ஸ்டூடியோஸ் இன் த 3rd floor வர் த 2nd floor. அப்போது ரொம்ப பயந்துக்கிட்டு சேகர் சாரை கூப்பிட்டேன். அவர் அங்கே தான் இருந்தார். தாத்தா வந்து பார்த்துக்க. அவர் சிரிச்சுக்கிட்டு வருவார். அவர் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு. அது இவர் எதுக்கு சிரிக்கிறாரு தெரியல. நம்ம ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, ஏன்னா அந்த பொடி பையன் வந்து இவன் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறான்னு ஒரு சிரிப்பு அதுக்குவா இல்லை கட்டி இவனை சின்ன குழந்தையாக பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. தட் இஸ் வி யூஸ் டு கெட் ஸ்கேர்ட் அபவுட் எல்டர்ஸ். தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் திங். சரின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நான் அவரை கேட்டேன், எப்படிப்பா நீங்கள் வந்தீங்க, எப்படி நீங்கள் படிச்சிங்க, அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் சொல்லிவிட்டு 2nd floorலேருந்து வி ஆர் கோயிங் டு தி 8th floor. அந்த 8th floor போகும்போது இதெல்லாம் கதையெல்லாம் ஆச்சு. கரெக்டாக செட்டுக்குள்ளே போகும்போது முரட்டுக்கால் இல்லையா, லாஸ்ட் பிக்சர் ஹீ ஒர்க்ட் முரட்டுக்கால் ஐ திங்க். அந்த செட்டில் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் ஒன்று இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒரு அடி அவர் கம்மி பண்ணிட்டார் மேஸ்திரி. அதுக்கு வந்து இவர் கத்துன்னு கத்துனார். அவர் பார்க்குறது ரொம்ப சைலண்ட்டாக ஒரு இது வேஷ்டி ஒன்று கட்டிட்டு போவார். இவர் எதுக்கு இவ்வளோ சிரிப்பும் போது எனக்கு அந்த பக்கம் வந்துட்டேன். அதே சூழ்நிலை தான் நமக்கும் வந்திருக்கு. எப்போ வந்திருக்கேன்னா, நாயகனுக்கு அந்த கமல் சார் வந்து அந்த படிக்கட்டுலேருந்து வருவார். அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. நான் வந்து அப்போது புஷ்பக் விமானம் பண்ணிவிட்டு ட்ரெயினில் வந்துட்டு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு நேராக ஸ்டூடியோ கிட்ட வந்தேன். வந்தப்புறம் அந்த கேட் கிட்ட என்ட்ரு ஆகிறேன் வீனஸ் ஸ்டூடியோவில். செட்டை பார்த்தேன். மேஸ்திரி வந்தார். சார் எல்லாம் நல்லா இருக்கு, அது எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக இல்லை சார், நீங்கள் ஸ்கெட்சில் போட்ட மாதிரி ஹைட்டு கொடுத்துருக்கோம். இல்லையே அப்படின்னு. சரின்னு ஒருத்தன் ஒரு ரத்தனன்னு ஒரு பையன் இருந்தான். அவனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏறி அது அந்த கீழே இருக்கிற போர்ஷன் மேலே இருக்கிற போர்ஷனுக்கு சென்ட்ரல் எவ்வளோ இருக்குது, 9 inches தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சொல்லின்னு இருக்கிறாங்க. இவன் ஏறிட்டு 9 inch இருக்குது சார் அப்படின்னா. சரி, நான் ஆட்டோவில் ஏறிட்டேன். மேஸ்திரி நான் வரத்துக்குள்ளே நீ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து தூக்கிடு, இல்லைன்னா நான் வரல அப்படின்ட்டேன். They took it to 1.5 feet which was on the sketch. ப்ரொப்போர்ஷன் இல்லைன்னாக்கா ஒன்றுமே வராது. ப்ரொப்போர்ஷன் இஸ் ஒன் திங். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நாயகன் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் மாஸ்டர் கிடையாது. ஸோ தட் we have to think about. I mean, awards will come and awards will go. But you stay forever like that only. What is your... So that is one point. For the students and all the other people, I like to tell that observation is the first thing you have to do. Observation illanaka you cannot do anything. So எது பார்த்தாலும் அப்சர்வ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ இப்போ இது ரெண்டு பாட்டில் வச்சுருக்காங்க இங்கே ஒரு இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. இது இப்போ இமீடியட்டாக யூஸ் ஆகாது. பட் எப்போவாது ஒரு இடத்துல அது ஒரு சந்தர்ப்பத்தில் அது யூசேஜ் வரும். ஸோ அதனால் எதுவுமே அவாய்ட் பண்ணாதீங்க, பார்த்துக்கிட்டே போங்க. கேமரா இப்போ இன்றைக்கி இருக்குது எல்லாமே, வாட்ஸ்அப் இதில் ஐஃபோனில் எல்லாமே. But that doesn't mean that you take a photograph, you remember it on your head. So likewise I did Nayagan and all the other films also. Not that we do only big sets, and நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய டவுட். நீங்கள் பெரிய படங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. Every film is the same. From your 1 rupees film to multi-crore. Budget may vary, job is same.
job is the same, the tension is also the same. ஸோ இவர் 2 மாதம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு எடுத்து போவானுங்க. ஸோ இந்த டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நாளைக்கு கூப்பிட்டுடுவாங்க போல இருக்குதுன்னு, இந்த ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி. அவங்க எப்போ சொல்லுவாங்க தெரியாது, நீங்கள் ரெடியாக இருக்குமா, கார் வண்டி அனுப்பிச்சி விட்றேன். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ தட் இஸ் see I've done கடைசி விவசாயி. nobody knows where the set is. ஸோ இது ஒரு டிஃபால்ட்டு கூட ஆகும். அவார்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது அதெல்லாம் ஊர்லேயே எடுத்துட்டாங்கப்பா எல்லாத்தையுமே. எதுவுமே இங்கே செட்டே போடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கோர்ட் வாஸ் அ செட், த ஜெயில் வாஸ் அ செட், அவங்க வீடு வந்து ஒரு செட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஸோ பட் ஒன்ஸ் we do a film, I mean we just have to forget that film. சிவாஜியில் அவ்வளோ பெரிய செட்டு போட்டேன், கண்ணாடி கிண்ணாடி, அதில் வந்த இதெல்லாம் வந்து I should not tell, or I should just forget. But something comes down at the same line, then I will be thinking about that set. அது வரைக்கும் once I do a set, I should forget. Or once I do a film, I'll forget. நல்லா ஓடுதுங்க அப்படின்வாங்களே, அதோட திருப்திப்பட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி நான் இப்போ என் படத்தை பார்த்தது கிடையாது. என் படத்தை ஏதோ ஒரு வாட்டி மணி சார் கேட்டு அந்த 4 ரீல் மட்டும் அனுப்பிச்சிட்டேன், ஒரு வாட்டி அந்த படத்தை பார்க்கலான்னு. தளபதி அதுவும் பார்த்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் கோ. இந்த இதுக்கு வரத்துக்கு, இந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கு கலை இயக்குனராக வரத்துக்கு இப்போ வந்து ப்ரொடக்ஷன் டிசைன்ன்றாங்க. அந்த காலத்துலேயே ஏகே சேகர் சாரோ, எங்கள் அப்பாவோ, கோக்லே, கங்கா சார், அங்கமுத்து சார், இவங்கெல்லாம் வந்து அவங்க அப்போவே ப்ரொடக்ஷன் டிசைனர். இப்போ டைட்டில் தேவையே இல்லாது. இவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர். என்ன சார் செய்வீங்க, அது ஒரு டைப்பாக இருக்கும். பட் ஐ ஹாவ் சீன் அண்ட் ஐ ஹாவ் ஒர்க்ட் வித் தெம். சுதேந்திர ராய், இவங்கெல்லாம் வந்து காஸ்டியூம் டிசைன்லேருந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து ஸ்டோரி சொல்லும்போது ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வரும். அது வந்து கேமராமேன் சார் கூப்பிட்டுட்டு அவர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, கிரவுண்ட் பிளான் ஃபஸ்ட்டு தெரியணும். கிரவுண்ட் பிளான் தெரிஞ்சப்புறம் கேமராமேன் சாருக்கு அவருக்கு வந்து இந்த டோர் இங்கே வச்சோமே இது கரெக்டாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்டு கிட்ட போனாக்கா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்வார். அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் அதெல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக போனப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நம்ம செட் டைரக்ஷன் வரும். செட் டைரக்ஷன் வரும்போது அது மார்க் பண்ணுவோம். கிரவுண்ட் பிளான் மேஸ்திரியை வச்சுட்டு மார்க் பண்ணிட்ட பிறகு தென் திஸ் யூ கம் அக்ராஸ் திஸ் காஸ்டியூம்ஸ்க்கு எல்லாருக்கும் அஞ்சலி தேவிக்கு இந்த காஸ்டியூமு, சிவாஜி கணேசன் சாருக்கு இந்த காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு காஸ்டியூம் பண்ணுவார். இவர் யார், இவர் வில்லேஜர், அவருக்கு ஒரு காஸ்டியூம் எல்லாமே பேப்பரில் இருக்கும். அந்த பேப்பரில் இருந்து பண்ணிட்ட பிறகு யூ ஹாவ் டு ஹாவ் we have to go for the costume selection with the costumer. There was no costume design as such. இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ பட் காஸ்டியூமர் is the person who does all the costumes, who stitches according to the art director sketch. So that was the trend. And then director கூட எது இப்போ நம்ம பேசிக்காக டைரக்டருக்காக பண்ணுறது, அவர் ஸ்டோரி சொல்லணும் போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். We give the what the director wants and we work and we say what the cameraman needs. The needs of the cameraman also should be taken by the art director. Then only these 3 things I try to tell as a triangle. I'd say the director on the top, the art director on the one side, the cameraman on the other side. This is how the story works. The other triangle is the director again on the bottom. One side is the music director and the other side is the editor. சென்டரில் புள்ளி உபயோகிச்சானாக்கா அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் காசு கொடுக்குறதே.
ஸோ அதனால் ஸோ ஆல் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆர் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்ஸ். ஐ ஆல்வேஸ் டெல் தட். ஸோ தி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஜாப் இஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி அண்ட் சே ஓ நான் ஸ்கெட்ச் போட்டுறேன் சார், நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கேன், அது இல்லை. யூ ஹாவ் டு பி அண்டர் சம்படி ஹூ டீச்சஸ் யூ டு பி தேர் ஃபார் 2 years or 3 years. பட் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு தொட்டு இமீடியட்டாக ஆகிடும். ஒரு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னாக்கா இமீடியட்டாக அவர் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுவார். நமக்கு வந்து ஒரு படம்னாக்கா 1 year மினிமம். பட் இப்போது எடுக்கிறது 6 months 3 monthஸில் கூட எடுக்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த திங். ஆல் ஆர் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ். எனக்கு கிடச்சது எல்லாருமே fantastic directors. I worked with very good photographers, cinematographers, and that's see, it has to work out with that. True. It's not just me, I'm doing a set. அவன் ஒரு 4-10 லைட் போட்டான்னாக்க மொத்தம் காலி, எதுவுமே தெரியாது. ஸோ அது பதிலாக வெளியிலே போய் எடுத்துருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் which I appreciated everybody and I got things done. So this is what it is. இப்போ மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படத்துலேருந்து அவரோட பொன்னியின் செல்வன் வரைக்கும் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்க. பல்லவி அனுப்பல்லவி படத்தில் மணிரத்னத்தோடு பணியாற்றியதுக்கும் இப்போ பொன்னியின் செல்வனில் பணியாற்றியதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? அது ஒரு டைப்பாக போச்சு, அது சொல்லக்கூடாது. பட் ஹீ ஆல்சோ கிராஸ்ப்ட் a lot of things. அது ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டடி அந்த மாதிரி இஸ் கம். பொன்னியின் செல்வம் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். அண்ட் எனக்கே கொஞ்சம் பிகாஸ் ஐ ஸ்டாப்ட். அவர் பாம்பே வாஸ் மை லாஸ்ட். அதுக்கப்புறம் நான் வேலை செய்யலை. ஸோ இந்த பொன்னியின் செல்வத்துக்கு நாங்கள் தளபதிக்கே பிளான் பண்ணோம் சுந்தரி சாங்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டே நான் திருப்பி ஒர்க் பண்ணேன். பட் ஹி வாஸ் டோட்டலி இதுதான் வேணும், அதுதான் அது வேணும், அது ஸ்கெட்சு போட்டோன்னாக்கா இது பெட்டராக இருக்குது, அது பெட்டராக இல்லை. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ திங். ஏர்லியர் ஐ யூஸ் டு டெல் இப்படி பண்ணால் தான் கரெக்ட். நாயகனுக்கு எனக்கும் பிசிக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஆச்சு. அப்படியா? ஆமாம். இது இட்ஸ் அ ஹெல்த்தி டிஸ்கஷன். செட்டெல்லாம் போட்டோம், டைம் கொடுக்கல. செட்டெல்லாம் போட்ட பிறகு இந்த நான்சித்தா தீபாவளி சாங் கிட்ட நைட் ஷூட் பண்ண போகிறாங்க. நான் நைட் ஷூட்டிங்கெல்லாம் போகிறது இல்லை, நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அடுத்த காலையில் நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அது பண்ணும்போது இந்த நான்சித்தா தீபாவளி அந்த ரூஃப் போட்டேன். அந்த மெத்தலம் வாசிக்கிறவங்க அதெல்லாம் அந்த சென்டரில் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிளப்புன்னு ஏதோ ஒன்று, இங்கிலீஷ் கிளப், அந்த கிளப்பில் போட்டேன். இப்போ தாஜ் இருக்கு, அது ஒரு ஜன்னல்லேருந்து பார்த்தோன்னா அந்த மரம் இன்னும் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போட்டதே இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த மரத்துக்கிட்ட அந்த ரூஃப் அப்படின்னார் ஸ்பீசி. சார் 2 பேரும் நான் அனுப்புகிறேன், 15 நிமிஷம் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் சுற்றிட்டு வாங்க. சுற்றிட்டு வந்தப்புறம் எடுக்க சொன்னால் எடுப்பேன். இப்போ அல்டிமேட்லி இட் இஸ் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் திங். ஸோ ஐ செட் ஓகே. போனாங்க, சுற்றிட்டு செட்டெல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க 2 பேருமே. அப்போது எடுத்துடலாம் அப்படின்னா தரணி எடுத்துடு அப்படின்னு யார் மணிரன். சரி எடுத்துடணும் அப்படின்னா சரி கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு நான் மேஸ்திரிக்கிட்ட கண் அடித்தேன். ஒரு 2 பேர் மட்டும் மேலே ஏற சொல்லிவிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கொடுங்க போகிறோம் அப்படின்னு. இவங்க டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கொடுத்தது எடுக்கவே இல்லை, அது இந்த ரூஃபே எடுக்கலை. எடுக்கிறதுக்கு முன்னாடி அது இருட்டோம்னா இருட்டோம் சொல்லிட்டு பிறகு சரியா அப்புறமா எடுக்க சொன்னாக்கா நடு சாங்கில் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டோம். படம் ஆயிடுச்சு. நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டே இதெல்லாம் போகவே மாட்டேன், அதுவும் படம் பார்க்க மாட்டேன், ஃபஸ்ட் டே போக மாட்டேன். அந்த ப்ரீவியூ எதாவது இருந்தது, சரின்னு போனேன். இவங்க எங்கே விடுறதில்ல இந்த 2 பேருமே, வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சரின்னு போயிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது 2 பேருமே வெளியில், மணி சார் வந்து எங்கேயோ இருக்கா தெரியாது. அப்போது நானும் பிசி 2 பேருமே அந்த கேட்டுக்கிட்ட இருந்தோம், இந்த ப்ரிவியூ தியேட்டர்கிட்ட. அப்போது பிசி தட் இஸ் சி ஹவு இட் ஒர்க்ஸ். பிசி வந்து இந்த பக்கம் இப்படி நின்றுட்டு, ஐ நீ வந்து அந்த ரூஃபை வச்ச பாரு, அந்த காம்போசிஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். நீ வந்து காம்போசிஷன் அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அப்படின்ட்டேன். நோ, தட்ஸ் நைஸ் ஆஃப் ஹிம் டு அப்ரிஷியேட் த ஒர்க். தட்ஸ் ஹவ் வி க்ரூ. ஸோ மணிசாரோ இல்லை பிசியோ, வி ஆல் க்ரூ லைக் தட். பட் ஒன் மோர் திங் ஐ திங்க் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் பிகாஸ் ஆஃப் நாயகன். ஆனந்த் தியேட்டரில் ப்ரீவியூ அந்த ஃபஸ்ட் ஷோ நடக்குது. ஸோ தே ஹாவ் எல்லாருமே லஞ்ச் டைமில், அதே பிரேக் டைமில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வெல்லில் சரி வாங்க வாங்கன்னு கமல் சார், மணி சார் வந்து என்ன பிசி நீ பின்னாடி இல்லைன்னா எங்கேயாவது ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி நடுவில் வச்சுட்டு வந்துன்னு இருந்தேன். ஸோ தென் ஹீ டோல்ட் ஒன் வேர்டு. யார்? கமல் சார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேர்டு, நாயகனுக்கு வந்து நான் இல்லை நாயகன், தோட்டா தரணி சார் நாயகன் சொல்லி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். கிரேட். ஸோ லைக்வைஸ் எனக்கு வந்து நாட் ஓன்லி இந்த சைட்லேருந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் ஸ்மால் பீப்புள், சம் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சைட் பாய்ஸ், ப்ரொடக்ஷன் பாய்ஸ். எப்படி இருக்குன்னு கார்பெண்டர் ஒரு வயசான ஒரு சிவகுழந்தன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு போய் கேட்பேன், எப்படி சார் இருக்குது எது சார்? யார் சார் இந்த விண்டோவில் அங்கே போடுவாங்க அப்படின்னுவார். இந்த விண்டோ வச்சது எதுக்குன்னு கேட்டேன்னாக்கா நான் வந்து அது பதில் சொல்லுவேன். அந்த பதில் சொல்கிறதுக்குள்ளே அப்படியா, அப்போது ஓகே அப்படி. ஸோ ஐ டோன்ட் ஹெசிடேட் ஆஸ்கிங் மை டவுட்ஸ் டு எனிபடி. ஒன் எலக்ட்ரிஷியன் வாஸ் தேர், I forgot his name now, in Vine Studio. He was the chief electrician. அவர் வந்து சொல்வார் எல்லார்கிட்ட, நான் என்ன நீ செட் போடுற, ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா காலத்தில் பாரு எப்படி பண்ணாங்க அதுன்னு சொல்ல, பண்ணட்டும் அவங்க பண்ணட்டும், நான் என் வேலை பார்த்துக்கிறேன்னு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹில் கோ அண்ட் டெல் எவ்ரிபடி, அந்த பையன் வர பாரு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காப்புல பாரு, நல்ல ஒர்க்கர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட சொல்லுவேன். ஸோ ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் பாய்ஸ் to the light boys, to the cameramans, to the like PL Rai, இவங்கெல்லாம் வந்து they used to encourage me a lot. PL Rai நான் எந்த கேமராமேனும் சரி, and art directors also. அல்லது this is a very difficult thing. ஜென்ரலாக ஆர்ட் டைரக்டர் பேசவே மாட்டாங்க. ஏன்னா பட் த லைக் கோகலே சார் வாஸ் வெரி ஃபேமஸ், மாயாபா சார், கலாதர். எங்கள் அப்பா கூட போக மாட்டேன், பிகாஸ் ஹீ வில் டோட்டல் ஆப்போசிட். நான் உயரமாக இருப்பேன், அவர் குள்ளமாக இருப்பார், கொஞ்சம் பைஜாமா ஜுப்பா போட்டுன்னு இருப்பார். ஸோ நான் ஜீன்ஸ் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட். ஸோ ஜென்ரல் ஐ வில் கால் ஹிம் சார். ஸோ அந்த மாதிரி வந்தேன். ஸோ எவ்ரிபடி இந்த இண்டஸ்ட்ரி, நான் எனக்கு காஃபி கொடுக்குற பையன்லேருந்து பொன்னியின் செல்வத்துக்கு கூட சரி, ப்ரொடக்ஷன், then production managers who worked out on the vehicles and programming, all these people have helped me. So then I could concentrate on my work better. ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பட் அது போய் ஒருத்தர்கிட்ட சொன்னான்னாக்கா அது இவர்கிட்ட அவர்கிட்ட பேசிட்டு they will submerge the whole problem. And we have worked for, I was the fastest to do, even today. Fastest on the set, but I had this one proverb like, you be the fastest. There are a lot of art directors who are fastest in doing work. There are a lot of art directors who give detailed work. But the detailed work guy will not give you fast. But the fast doing guy will not give you the detail. I came in the middle. So I said I have to do it fast, but I have to give the detail. So detail is one thing which is very much into my work. Not that we'll put number design எல்லாம் ஒட்டி போடும், பட் அது வந்து பட்ஜெட்டில் கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர்.
இது சிவாஜி கூட அந்த மாதிரி தான். பட் they have never asked me for the budget or anything because they deal with them, with the production and all those fellows. So எனக்கு வந்து freeness is just to do my drawing and direct the set there in Ramoji. So that was one plus point. So likewise things have happened. பொன்னியின் செல்வன் உருவான காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் துணையோட பெரிய பெரிய மாட மாளிகைகள்லாம் நீங்கள் நிர்மாணிச்சிருப்பீங்க அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல ரியல் லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஷூட் பண்ணீங்க, உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணியிருந்தீங்க. இந்த முடிவை எடுத்தது யார்? டைரக்டர் தான். டைரக்டர் தான் எடுக்கணும் முடிவு. எது எடுத்தால் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கூட டைரக்டர் தான் வருவார். அதனால தான் அவர் டாப்பில் ட்ரையாங்கிளில் டாப்பில் வச்சேன், திருப்பி பாட்டமில் வச்சேன். ஸோ it is not only that, but இது பொன்னியின் செல்வத்துக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆல்சோ did well. They did well. They did really well. So I can't say anything about it. There was nothing. I mean, it was like how we worked for Pallavi Anupallavi டைமில் எவ்வளோ க்ளோஸாக மௌனராகம், அக்னி நட்சத்திரம், அஞ்சலி, கீதாஞ்சலி இந்த படங்கள்லாம் பண்ணி பாம்பே பண்ண வரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி that feeling was there because we were traveling together in the train from Mysore to thing. எல்லாருமே ட்ரெயினில் வந்துட்டோம். ஸோ நானும் மணி சாரும் பின்னாடி வந்து சிவா சார் உட்காந்து அவர் தூங்கிட்டார். பட் we were in our old stories அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டே வந்தோம். It was one of the lovely moments I had. எல்லாம் வேலையெல்லாம் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஷெட்யூல் அது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இன்றைய ஆர்ட் டைரக்டர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு வரப்பிரசாதமாக இருக்குது? நான் இட்ஸ் அ பூன், டெஃபினெட்லி அ பூன். பட் எங்கே யூஸ் பண்ணணுமோ தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது மூணாக இருக்கும். ஆமாம், இல்லைக்காட்டி 3 ஆகிடும். ஸோ அதனால் இது இப்போ கூட சமீபத்தில் ஒரு தெலுங்கு படத்துக்கு இதுதான் நடக்குது. நான் வந்துட்டேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்க்கு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லணும். எங்கே அதை பயன்படுத்த இவர் பாட்டுக்கு எனக்கும் அது இவங்க சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு தெரியல, பரவாயில்ல. பட் வந்து ஒரு படத்துக்கு எனக்கும் அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்கனைசருக்கும் இப்போ ஆர்கனைசர் மாதிரி உங்களை பிடிக்கிறது இல்லை அவங்கள பிடிக்கிறது, கம்ப்யூட்டர் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள. இது என்ன ஆகிடுச்சுனாக்கா ஒரு படத்துக்கு வந்து ஒரு மியூசியம் செட் மாதிரி போடுறாங்க. எனக்கு வந்து செட்டு போடும்போது ஒரு 4 பில்லர் இந்த பக்கம் 4 பில்லர் இந்த பக்கம் போட்டேன்னாக்கா அது சீப்பர். இதே நீங்கள் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பில்லர் போடுங்க, நாங்கள் மற்றது 4 பில்லர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதில் ஜாஸ்தி என்ன சொல்கிறது நிறைய சீன்ஸ் இருக்குதுன்னா அது பரவாயில்ல, அது தேவையில்லை அந்த படத்துக்கு. அந்த மொத்தம் அந்த ரவுண்டு கூட நான் போட்டேன், கிளாஸ் கேஸஸ் எல்லாம் போட்டேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சண்டே வந்தது. சண்டே நான் பில்லர் வச்சுடுறேன் சார், அவன் பில்லர் டிசைனை பார்க்கல. நீ பில்லர் வைக்கிற பற்றி எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் பில்லரை வைங்க, பில்லர் எந்த டிசைனில் இருக்கணும்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த இதே வேணாம், எனக்கு கதையே வேணாம், நான் எவ்வளோ தூத்து பண்ணுறேன் பண்ணு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். பட் சீலிங் கூட போட்டு விட்டேன். Because that cost was much lesser than what it was. That nobody analyzes it. Computer graphics is a beautiful thing. Beautiful thing. You can use it where you want, but don't use it unnecessarily. Trick photography அந்த காலத்தில் ரவிகாந்த் நாகாய்ச்சி இருந்தார், பாபுபாய் மிஸ்ரி இருந்தாங்க, இவர் இருந்தார் ஒருத்தர் ராமு ஃபோட்டோகிராஃபர், ஜே.கே. ராமு. இவங்கெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு ரோஜா பூ வந்து என் ஒய்ஃப்கே போகுதுன்னு வச்சிங்களேன், இங்கே நின்றுது அந்த ரோஜா பூ வந்து அப்படியே இங்கே நின்று அப்படியே ஒரு கயிறை கட்டி அப்படியே போகுது.
அதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிக் ஷாட்டு, ஒரு கேமரா, ஸ்டடி ஃப்ரேமு, 10 ஃப்ரேம் எடுக்கணும்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. Certain things can be done very beautifully in as easiest as possible. கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்ததுன்னாக்கா then you use a computer graphics guy. This is my kind of feeling. I'm not teaching anybody anything, but this is what I think. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட பல செட்டுகள் இன்று வரையிலே வந்து போற்றப்படுகிறதா இருக்குது. ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதை ஒரு தெலுங்கு படத்துக்காக நிர்மாணிச்சிருந்தீங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணிரத்னத்தினுடைய படத்துக்காக நீங்கள் போட்டிருந்த அந்த தாராவி செட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்தில் அழகப்பனுக்காக நீங்கள் உருவாக்கியிருந்த ஒரு தேவலோகம். இப்படி பல செட்டுகளை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு சவாலாக இருந்தது எது அப்படின்னு சொல்ல முடியும்? இன்னும் வரணும்னு நினைக்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டடி. அந்த புக்கை படித்தோம், அதை எடுத்து வச்சுட்டோம், இன்னொரு புக்கை எடுக்கிறோம். ஸோ அதனால் எதுவுமே we are not masters, we are not still masters of anything. We do our job, we do it sincerely. Just அந்த சின்சியாரிட்டி இருக்கணும், அந்த டெடிகேஷன் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்லி everything will come. You feel yourself that you are in that place. தாராவிலே இருக்கிறான்னா எப்படி இருப்பான் நம்மளே ஒரு வாட்டி திங்க் பண்ணி பார்த்தாக்கா we will know what it is like. So that's how I take, and that's how. மணிரத்னம் மாதிரி நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான இயக்குனர் சங்கர். அவரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்துன்னு சொல்ல முடியுமா? அதை ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுதான். பட் சங்கர் கூட நல்ல இட்ஸ் ஈஸி. what he wants he will tell, and he will give a little freedom for doing the work. Not that money doesn't give, but freedom எல்லாருமே கொடுப்பாங்க. பட் சங்கர் கிட்ட வந்து he wants more extraordinary, but he couldn't talk anything during that வாஜி song. நானும் கேவி ஆனந்த் தான் பிளான் பண்ணது. பட் இது சார் இந்த 2 ஃப்ளோர் போட்டிங்க, இன்னும் 2 ஃப்ளோர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக. பட் அது 4 ஃப்ளோர்ஸ் எப்படி நின்றுதுனாக்கா எனக்கே தெரியாது. we never had a support anywhere. It is a part of an architect job also. So அந்த அப்போது என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா அந்த குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது, குவார்ட்டர் சர்க்கிளை வந்து ஹாஃப் சர்க்கிளில் மாற்றிட்டேன். ஸோ தட் யுவர் வெயிட் கம்ஸ் ஈவன்லி டு த சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி. இப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஹாஃப் சர்க்கிள் எடுத்தது அதனால தான் எடுத்தேன். ஸோ அது வந்து தட் வாஸ் ஒன் திங். தென் வி வெண்ட் கிரவுண்ட். வி புட் அ பிளாட்ஃபார்ம் டோட்டலாக அந்த வாஜி சாங் டோட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபுல் ஃப்ளோர். அப்போது அங்கே அந்த டேங்க் மட்டும் எடுத்துட்டோம். டேங்க் எடுத்துகிட்டு சாங் எடுத்தோம். அப்புறம் 3 நாள் கழித்து வந்து இந்த மாதிரி 3 நாள் கூட 2 days 2 days வந்து நம்ம பெட்ரூம் எங்கே போடுறோம் அப்படின்னா, என்ன பெட்ரூம்? பட் ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் அப் ஆல் த ஃபைபர் கிளாஸ் grills and we set up right on the waterfall பாண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த வாட்டர் பாண்ட் மேலே கம்ப்ளீட் நைட்டோட நைட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டு grill எல்லாம் போட்டு வி ஃபினிஷ் த செட் ஃபார் த பெட்ரூம் வித்தின் 1 night. தட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செட்ஸ் விச் ஐ ஹேட். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பட் இட் வாஸ் நைஸ், இட் வாஸ் ஃபன். சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும், இருக்கிறதெல்லாம் பெயிண்ட்டு, பில்டிங்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பார், பெரிய பெரிய பானைகள், இது மாதிரி பலதை வந்து பிரம்மாண்டமாக கிரியேட் பண்ணுவார். இதெல்லாம் உங்கள் ஐடியாவா? இல்லை, பானை எந்து தான். பானை உங்களுக்கு பெயிண்ட்டு கூட நான் எந்து தான். சும்மா ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் காஸ்டியூம், அதுக்கெல்லாம் காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டேன். பானை வந்து அப்புறமா அஃப்கோர்ஸ் அதில் வந்து நடக்கிறது வேறு. பானை வந்து எத்தனை பானை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு 100. 100? அந்த படத்தில் பார்த்தா 4000 இருந்தது.
ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் வந்து சொல்லிட்டாங்க, ப்ரொடியூசர் கேட்டேன், ரத்னந்த் கேட்டேன், அதை பானெல்லாம் நான் இந்த பக்கம் போகிறேன், அவர் அந்த பக்கம் போவார், இதெல்லாம் வந்து பானை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். எவ்வளோனாக்கா அங்கே ஒரு 100 இருக்குது சார், இங்கே ஒரு 50 பண்ணணுமா சார்? டேய் நம்ம ஷூட்டிங் எப்போடானாக்கா ஒரு 5 நாள் தான் இருக்குது. சரி பார்த்தேன், எத்தனை பானை கொண்டு வர முடியுமோ அத்தனை பானை கொண்டு வாங்க அப்படின்ட்டு எல்லா பானை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பிறகு நான் மேஸ்திரி கூப்பிட்டு, மேஸ்திரி ஒரே ஒரு சின்ன ஐடியா இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை அனுப்பிச்சிட்டு, கார் இம்மீடியட்டாக அனுப்பிச்சிட்டு, இந்த பெரிய பந்துங்க இல்லை பிளாஸ்டிக் பந்துங்க அது கொண்டு வர சொல்லி ஒரு 4000 பந்துங்க ஸ்ட்ரக்சர் கட்டிட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டோம். டோட்டலாக ப்ரௌன் கலர் அடிச்சிட்டோம். நீங்கள் படத்தை வேணால் பாருங்கள். அருமை. தட் இஸ் ஆர்ட் டைரக்டர். இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னென்னா, he should be very attentive and that concept should run. அப்படி சொல்லும்போது இது இல்லைனாக்கா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், அதுக்குன்னு டக்குன்னு பிரெயின் ஒர்க் பண்ணும். தட் இஸ் த ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் அன் ஆர்ட் டைரக்டர். ஐயோ இல்லை சார் அது கிடைக்கவே இல்லை சார், வாட்டர் பாட்டில் கேட்டாங்க ஹிமாலய, அதுக்கு கிடைக்கவே இல்லை சார், நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும். தட்ஸ் இன்ஸ்டிங்க்ட் ஐடியாஸ் have to be the plus point of an art director. One is the noticing on the platform like what they have to do. Observation is the second one. Third one is the instinct of ideas. So இதெல்லாம் வரணும். இப்போ தளபதி படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேல்கோட்டை இது வரைக்கும் யாரும் காட்டாத மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பீங்க. அது சின்ன அடிஷன்ஸ் தான் உங்கள் ஆர்ட் டைரக்ஷன் சைடில். மணி சார் அந்த ஐடியா, மணி சார் ஐடியா அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சீப்பஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், துணியை போடணும். இப்போ எல்லாருமே துணி போட ஆரம்பிச்சிட்டாங்க, கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லாத்தையுமே. ஸோ பட் மைண்ட் வாஸ் ஆல்வேஸ் த சேம். மைண்ட் வாஸ் ப்ராப்ளி அப்பா கூட ஒர்க் பண்ண தொட்டு அந்த மாதிரி வந்ததோ இல்லையோ தெரியாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே எடுத்த உடனே மார்பிள் ஃப்ளோரை போடுங்க அப்படின்னு நான் எந்த படத்துக்கு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு படத்துக்கு தான் மார்பிள் ஃப்ளோரை போட்டோம். ஏன்னா செலவே வந்து அந்த ஒரு செட்டு தான். ஸோ அதுக்கு வந்து ஃப்ளோரை வந்து மார்பிள் செட் போட்டாக்கா ப்ரொடியூசர் பாதியும் இந்த ஸ்டூடியோ ஆளும் பாதி எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பாஷ் ஹவுஸ். ஸோ தேஜா டைரக்டர்னு நினைக்கிறேன் ஜெய் படத்துக்கு ஃபுல் ஃப்ளோர் ஒயிட்டாக இருக்கும்போது ஒரே ஒரு பில்லர் தான் போட்டேன் வீல்ஸில், எங்கே வேணால் ஷிஃப்ட் பண்ணிக்க நீ அப்படின்னு. ஒரு ஒயிட் பியானோ, ஒரு ஒயிட் சோஃபா செட், ஒரு டேபிள், ஒரு ஒயிட் கம்ப்யூட்டர், இவள் தான் அந்த செட்லேயே. ஒரு லிஃப்ட் ஒன்று போட்டோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் டு கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ கேப்சூல் மாதிரி வருது, அது அப்போ போட்டோம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நீடட். எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே. அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் பேப்பர். இப்போ பொன்னியின் செல்வத்திலெல்லாம் பேப்பர் தான். வினைல், யூஸ் டு வினைல். பிகாஸ் அந்த காலத்தில் இந்த வாயினி பிக்சர்ஸ்க்கு இல்லை ஏவிஎம் பிக்சர்ஸ்க்கு எல்லாமே பில்லர் பார்த்திங்கன்னா மார்பிளில் பண்ண மாதிரியே இருக்கும். இது ஜஸ்ட் வால்பேப்பர் கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து இட்ஸ் அ ஆர்டினரி நியூஸ் பிரிண்ட் பேப்பர்லேயே எதுலேயோ ஒரு பக்கம் அந்த கலர் ஊற்றிட்டு டேங்கில் ஒரு பேப்பராக எடுத்து வைப்பாங்க. அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் லேக்கர் அடிப்பாங்க அது மேலே. அந்த டைமில் வந்து சைதாப்பேட்டை ஆயில் அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லேக்கர் அதெல்லாம். ஏன்னா சைதாப்பேட்டை ஆயில் வாஸ் டேஞ்சரஸ், வெரி ஃப்ளேமபிள். 2-3 ஆக்சிடெண்ட் கூட ஆச்சு. அதனால் திஸ் வாஸ் வெரி. அண்ட் யூ சி ஆல் த ஓல்ட் செட்ஸ், கங்காண்ணா பண்ணது, என்னது சிவாஜி கணேஷன், மனோகரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதில் பண்ணாங்கன்னே தெரியாது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடையாது அப்போது. இட் வாஸ் ஓன்லி பேப்பர். வாட் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் அ வால் இன் த செல் ரூம். இந்த செல்லில் வரும்போதெல்லாம் பேப்பர் தான். மற்றதெல்லாம் வந்து ப்ளைவுட் வெரி லெஸ். இப்போ வந்து ப்ளைவுட் கூட யூஸ் பண்ணுறது இல்லை, ஃபோம் போர்டு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் தோஸ் டெக்னிக்ஸ் வேர் பியூட்டிஃபுல்.
எல்லாம் பேப்பர் மெஷ்லேயே எடுப்பாங்க மோல்டெல்லாம். நீங்கள் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கோட்டை வாலிபன் இதெல்லாம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் த மோல்ட்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் எவ்ரி திங் வாஸ் ஓன்லி ஆன் பேப்பர் மோல்ட். தேர் வாஸ் நோ பிளாஸ்டர் அட் ஆல். லேட்டர் பிளாஸ்டர் கேம். ஆஃப்டர் பிளாஸ்டர் திஸ் ஃபைபர் கிளாஸ் கேம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். தட்ஸ் ஹவ் இட். ரொம்ப நன்றி. தோட்டா தரணி போன்ற சாதனையாளருடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாம் பேசி பெறுவது அப்படின்றது யானையை பானைக்குள்ளே அடைக்கிற முயற்சி தான். அவரோட ஒரு 3-4 நாட்கள் பேசினா தான் ஓரளவுக்கு அவரை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பல அனுபவ சுரங்கங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனாலும் நேரமின்மை காரணமாக இந்த நேர்காணலில் முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கோம். இனி நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களோ அதை கேட்கலாம். வில் கோ ஃபார் தி கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் ப்ளீஸ். ஹலோ சார், ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்தது, பெரிய பிளெஸ்ஸிங். தேங்க்யூ. என் பேர் ராகினி சார். எனக்கு ஒரு 2 questions. ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப அண்டர் செலிப்ரேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறேன். ஏன்னா மிச்ச டெக்னீஷியன்ஸ்லாம் ஷூட்டிங் அன்றைக்கி கார்த்தால் வருவாங்க, பட் நீங்கள் அதுக்கு 15 நாள் முன்னாடியிலேருந்து அங்கேயே இருக்கணும். அண்ட் அடுத்த நாள் அவள் போகிற வேறு இடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும், ஷூட்லேயும் இருக்கணும். இதில் பேரலாக 4-5 படம் வேறு பண்ணிகிட்ருப்பீங்க அண்ட் மீட்டிங்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா? ஏதாவது அஃப்கோர்ஸ் டே 1லேருந்து நீங்கள் லெஜெண்ட் தான், எல்லாருமே உங்களோட ஒர்க்கை ரொம்ப நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ஒரு அண்டர் செலிப்ரேட்டட் கிராஃப்டாக என்றைக்காவது தோணியிருக்கா? பெரிய சாங்ஸில் பார்க்குற நிறையா விஷயம் இயல்பாக நீங்கள் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரும்போது நார்மல் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் இட்ஸ் அன் ஆர்ட் டைரக்டர்ஸ் ஒர்க். How do you see that, sir? I see the same way you see. It is under celebrated thing. 1. 2 is I never used to take 4 films, 3 films. இந்த பாம்பேலேருந்து வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, how many films you are doing? I am doing 7 films, I don't know, 7-8 film abhi bhi dusra hai அப்படின்வான். இந்த 7 films இல்லை, 2 films நான் இப்போ I have realized that I am doing 3 films at a time. At a time அண்ணாக்கா நான் ஓகே பண்ணல 3 films. இவர் சொல்லுவார், ஒரு 2 months சார், சின்ன பிட்டு அந்த நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஆர்ட் டைரக்டர் போயிட்டார், அதனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் பெட்டர்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். இந்த 2 months எப்போனாக்கா மார்ச் ஏப்ரல். சரி, மார்ச் ஏப்ரல் வி ஆர் ஃபிக்ஸ்ட். ஸோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இது ஆயிடுச்சுன்னா மே ஜூனுக்கு போகணும். சடன்லி 1 more fellow கேம். சார் அந்த ஆர்ட் டைரக்டர் இந்த பக்கம் ஓடிட்டார், அதனால் எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு. நீங்கள் எப்போனாக்கா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சார்ண்ணா. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆகஸ்ட் வந்திருக்கு, அதுக்குள்ளே இன்னொருத்தம் தான் சார் இந்த ஆர்ட் டைரக்டர் பார்த்த கேமராமேனுக்கு அவருக்கு ஒத்து வரல சார், இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஃபிலிம் ஆல்சோ ஹேஸ் டு ரிலீஸ் ஃபாஸ்ட்னு. நீங்கள் இப்போனாக்கா நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அப்படின்னு. இந்த ஃபஸ்ட்டு படம் சொன்னேன்னு மார்ச் ஏப்ரலு, அது அப்படியே தள்ளிக்கினே வந்தது. ஏன்னா அந்த கால் ஷீட் கிடைக்கல, ஹீரோ கால் ஷீட் ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்தது, அது கூட இன்னும் தள்ளி போகுது. இதெல்லாமே சேர்ந்து நவம்பர் டிசம்பரில் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர். That is the time I felt that this is worst, because I do only 1 film. இப்போ மணி சார் கிட்ட வேலை செய்யும்போது ஒரு படம் தான். ஸோ அந்த ஒரு படத்துக்கு என்ன வருதோ அதோட காலக்ஷேபம் தான். நடுவில் நான் என் பெயிண்டிங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் ப்ரிஃபரன்ஸ் ஃபிலிமுக்கு தான் கொடுத்துருந்தேன். பட் இப்போ புரிஞ்சிடுச்சு, இந்த 3 pictures அது எப்படி தான் வேலை செஞ்சாங்களோ தெரியல. Nobody works for like that. If 1 film you take, let them pay for that 1 film and you work happily. That is what I realized. Thank you, sir. சார், என் பேர் தினேஷ். சார், ஒரு படத்துக்கு முன்னாடி டைரக்டர் ஒரு வித்தியாசமான செட்டு போட சொல்கிறாங்க, அதுக்கான ரிசர்ச் ஒர்க் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நீங்களாக கற்பனையாக பண்ணுறதா இல்லை நிறையா புக்கு படிப்பீங்க? ரிசர்ச் உங்கள் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் வாங்கலாம் கொஞ்சம். அப்படி டிவி கவர் பண்ணுறீங்க.
உங்கள் ரிசர்ச் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும் ஒரு வித்தியாசமான செட்டுக்கு? நிறையா புக்கு படிப்பீங்களா இல்லை எந்த மாதிரியான ரிசர்ச் நீங்கள் எடுப்பீங்க? அவர் கேட்குற வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சால் தானே அது ரிசர்ச். சிவாஜி படத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல சார், அந்த வாஜி வாஜி சாங், அதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்களே, அது நீங்களா ரிசர்ச் பண்ணி பண்ணதா இல்லை டேரக்டர் சொன்னதா? எந்த வாஜி வாஜி சாங்கில் கண்ணாடி வச்சு? சானா சாரி சானா சாங்கு ஒரு தே வில் கிவ் அ ஸ்மால் ஒரு டாட் மாதிரி, தே வில் கிவ் ஒன் இது மாதிரி. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். அதான் சார் உங்கள் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ரிசர்ச் ப்ராசஸ்? ப்ராசஸ்ன்னா அந்த ப்ராசஸ் எப்படி சொல்கிறது, அது இது அந்த பாட்டு வரைக்கும் நீ கேட்டேனாங்க நான் சொல்லுவேன். அந்த பாட்டுக்கு ஆல்ரெடி ஜப்பானில் நான் வந்து ஒரு செமினாருக்கு போனேன். அங்கே வந்து வி வேர் டூயிங் அ சப்ஜெக்ட் கால் லிவிங் இன் சீசன்ஸ்ன்னு. ஸோ அந்த லிவிங் இன் சீசன்ஸ்ன்னு சொல்லி கேட்கும்போது 1 வீக் டைம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ போட்ட ஸ்கெட்ச் தான் அது. அந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு அந்த ஜாப்பனீஸ் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தானாக்கா, அவங்க வீட்டுக்கு சென்டரில் நெருப்பு இருக்கும், டீ கெட்டில் ஒன்று இருக்கும். அது ஐடியா வச்சுக்கிட்டு அது சுத்தூர அது ஒரு ரவுண்டு ஒன்று பண்ணேன். இது ட்ரையாங்கிள் அண்ட் ரவுண்டு அந்த சிம்போசியம்லேருந்து வந்திருக்கு. ஸோ இவங்க கேட்குறதுக்கு கரெக்டாக அந்த ஐடியா வச்சுக்கிட்டு இதுக்கு டெவலப் பண்ணேன். பட் பேசிக்காக நான் வந்து அந்த ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் எடுப்பேன், எதுக்கு எடுத்தாலும், பெயிண்டிங்கும் சரி ஃபிலிமுக்கும் சரி. இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் இருக்கணும், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு. அந்த மாதிரி ஞாபகம் வைக்கும்போது கரெக்டாக இது வரும்போது இதை போய் அங்கே தட்டுவேன். அதுக்குன்னு ரிசர்ச் இருக்கும். பட் அதுக்குன்னு சொல்லி இப்போது வாஜி வாஜி சாங் சொன்னீங்கன்னா பேபிலோனியன் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் எடுத்தேன். அதனால தான் இந்த பெரிய மியூரல்ஸ் எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சும்மாவே நான் வந்து மாபலிபுரத்துலேருந்து எடுத்து பேபிலோனியன் போட்டால் சரியாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி புரிஞ்சது. Hello. Who is this? There. Okay. Should I come there, sir? Yeah. Because I can only see the shimmering on your dress. Hello, sir. I'm Yeah. Nandi Awards. So, இப்போதான் எங்களுக்கு தெரியும் நீங்க வரீங்க அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பி. இப்போதான் சொன்னாங்களா? நோ லைக் என்ன 3 நாளாக தேடின்னு இருக்காங்களா அவங்க? ஸோ ஹாப்பி டு see you, sir. தேங்க்யூ மேம். நான் வந்துட்டு உங்களுடைய மூவிஸ் லைக் மௌனராகம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். எனக்கு எல்லா செட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொன்னீங்க அந்த ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ், எனக்கு சொன்னதே எனக்கு அந்த மௌனராகம் மூவியில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ அப்கமிங் ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்லணும், இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள் சார்? அதான் சொன்னேன் இப்போ. You should know, first thing is the observation. Yes. Second thing is you have to dedicate and be successful on that. Dedication is one more thing. Observation is another thing. And then you notice as much as possible and suddenly grasp when the subject comes sudden. ஒரு குப்பை தொட்டி பார்த்தேன் பாம்பேவில், நான் வேலை செய்யும் போது 70s. நாயகன் came in 1980s, 88. So I have not sketched a குப்பை தொட்டி. I noticed it. அங்கே ஜாஸ்தியாக பான் துப்புவானுங்க இதெல்லாம் இருக்கும். மெட்ராஸ் குப்பை தொட்டி வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் அந்த ஒரு குப்பை தொட்டியில் பார்த்துக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் what is the difference between that kuppu totti and this kuppu totti. So observation is the first one, dedication and your interest in that. These are the three. Now செட் எல்லாருமே இப்போ புதுசாக வரவங்க எல்லாருமே நினைப்பாங்க, நானும் நினச்சேன் அதே மாதிரி தான். எடுத்த உடனே அப்பாவை விட்டுட்டு அப்பா வந்து நான் வேறு படம் வந்துருக்குதுன்னு அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணான். நான் இந்த படத்தில் வர மாதிரியே இல்லை. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வீவர் சர்வீஸ் சென்டரில் வேலை செய்யறதுக்கு போனேன். அவங்க 1 year வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீவர் சர்வீஸ் சென்டர்லேருந்து வரத்துக்கு முன்னாடி வந்து நான் அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் இருந்தேன் பாம்பேயில்.
I was as a visualizer, a helping visualizer. அங்கே ஒரு 3 அவார்டு வாங்கினதே அமுச்சு விட்டாங்க. நீ பெயிண்டிங் பண்ணிக்க, நீ அட்வர்டைஸிங் எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ அந்த பாம்பேயில் அப்போ அந்த காலத்தில் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் அந்த மாஹிம் அந்த ஏரியாவில் மாஹிம் பாண்ட்ரா ஏரியாவில் நான் இறங்கிட்டு உள்ளே நடந்து போவேன் மலை மேலே. அப்படி அந்த டைமில் அந்த அந்த பைப் லைனெல்லாம் இருந்துக்கும், இந்த பெரிய வாட்டர் பைப் லைனு, சிவேஜ் லைனெல்லாம் அது தாண்டி தான் வரணும் பஸ்ஸு. அது வரும்போது அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அது இந்த லொக்கேஷன் போகும்போது பார்க்கல, அது பார்த்துட்டு இங்கே தூரத்தில் இந்த ஃபஸ்ட்டு ஷாட் இருக்குது. கமல் சார் வந்து மாடியிலேருந்து இறங்குவார். இந்த பில்டிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டெம்பிள் இருக்கும். எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பைப் லைன் போடும் இந்த பில்டிங்ஸ் நடுவில். அது அப்படி தூக்கி அங்கே போட்டேன். இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். இந்த பாம்பே வாட் இஸ் த திங்ஸ் விச் ஆர் இன் பாம்பே, ஆல் திஸ் திங்ஸ். பட் வி வெண்ட் இன் டு தாராவி எல்லாம் பார்த்தோம். பட் இருந்தாலும் தீஸ் வேர் த திங்ஸ் அட்ஜஸ்டிங் டு த பட்ஜெட். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போட முடியுமோ அதெல்லாம். திஸ் இஸ் தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் நிலவு. எஸ். See, first I would ask Manish sir, whoever the director is, to give me the song. நீ சாங் கொடுத்தா தான் I will see what the steps are, and not that I'm going to dance. So that beat, everything will consider how to come. So we searched, we went to the Madras Gallery, the National Art Gallery, and இங்கே போட்டால் அப்படின்னு போடலாம் அப்படின்ட்டு. But then I had one thing which they never did. I extended on my sketch, they're still lying down in somebody's house. That sketch has an extension of the building. It will not look like a National Art Gallery. National Art Gallery இப்படி இருக்கும். But I extended some walls there, but budget-wise we could not extend more. But we had a platform. That was the earliest first fashion show platform எப்படி இருக்கணும் அப்படின்னா போட்டது அந்த படத்துக்கு தான். எப்பவுமே இல்லை அங்கே, எங்கேயுமே இல்லை அந்த டைமில். ஸோ ஐ காட் திஸ் பிளாட்ஃபார்ம் டன், அண்ட் தென் I always use steps and platforms and elevations and all, because it will create another dimension to go. So that is why it is. Yes, ma'am. Vanakkam Tharani sir. As an individual artist, as a painter, inspiration ungaldu, time ungaldu, cost ungaldu. As a production designer or an art director, when you're working with a team, there's a difference. I've seen you as an artist who displayed in our gallery. நிறைய பிளாங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்ஸ்டலேஷன் அவ்வளோ அவசரத்துக்கு பண்ணியிருக்கீங்க. கேன் யூ டெல் மீ த இன்ஃப்ளூயன்ஸ் யோர் இண்டிவிஜுவல் ஆர்ட் ஹேஸ் ஆன் யோர் சினிமா? அண்ட் சினிமா ஒரு பீரியட் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா யூ செட் நடுவில் பெயிண்ட் பண்ணுவீங்கன்னு. இது ரெண்டுத்துக்கு மேலே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? We don't know, we'll be working. Okay, let us be any work. We don't know from where the influence will come, from the painting side or from the film side. Okay, this is one thing. Now, we had the show, we had lovely show, which Nina and all helped us a lot. One example I can give, for Rajaparvai, where Kamal sir has to hold the umbrella and come, and from the picture he comes into the film. So that was the idea. That shot was being taken by Suhasini. And what I was supposed to do was to give different sketches like the cartoon in different forms. So what I did was I went to my still photographer sir, Mr. Ramamani, who's no more,
I went to him and said, get me one frame. So he gave me that one frame where Kamal sir is holding the umbrella and standing. Then I brought it to my house and I did 8 drawings or 7 drawings of the same thing with pencil, then a little color, then a little color, then a little color, then a multicolor. So all these things were done. Now how to project these things with perfection? For that, what I learnt in Paris, I was doing my printmaking. For that I have to register it with just board pins, which is very thin and you can't see the board pins. The same technique was used for that, to one upon the other to put those pictures so that it won't give a shake. Once it gives a shake, then the whole thing is gone. But that was done by Suhasini, photographed by Suhasini. So we don't know, from graphic art to painting or to film, we don't know which one will catch you. என்னங்க ஒரு உன்னையா என்னையா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? இல்லையே, அங்கே டேட்டே மாற்றிட்டாங்க. அங்கே ஏதோ 1941 போட்டாங்க. இல்லை 16th டிசம்பர்னு பார்த்தேன். எனக்கு இருக்கிற ஒரு டவுட் வந்து, கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் வந்து தசாவதாரம். அதில் 10 கேரக்டர்ஸ் வேறு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த செட் போடும்போது ஒரு வாட்டி கேமரா சேம் அலைண்டாக வரணும், ஒரு கேரக்டர் அவர் மாற்றி வரணும். ஸோ அந்த செட்டுக்காக நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணீங்க? அந்த படத்துக்கு 3 ஆர்டர் ட்ராவல் பண்ணாங்க. ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து பிரபாகர் பண்ணார், ஃபஸ்ட்டு வந்து இவர் பண்ணார், சமித் சந்தா. செகண்ட் ஒர்க் பண்ணது வந்து பிரபாகர் பண்ணார். 3வது லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வருமே, இந்த 2 பேர் போயிட்டாங்க அந்த சொல்லிட்டு நம்மளை வச்சாங்க. ஸோ அதனால் அந்த படத்துக்கு அந்த வாட்டர் கிட்ட அந்த திருப்பி அந்த சுனாமியெல்லாம் அடித்த பிறகு அப்புறமா அந்த சர்ச்சு கிட்ட வாட்டர் இதெல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் அப்புறம் அந்த சாங் சர்தார்ஜி சாங் இதெல்லாம் நான் பண்ணேன். லாஸ்ட்டு நிறைய ஒர்க். ஓகே சார். என்ன வேணும் அதில்? இல்லை சார், உங்களுக்கு கமல் சார் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? மணி சார் பற்றி நிறைய. இஸ் ஃபேண்டாஸ்டிக். இஸ் அ வெரி குட் ஆக்டர் அண்ட் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் வாட் வி ஆர் டூயிங். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.